அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? நான் உண்மையா இருக்கேன். அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா, எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஒன்று வந்து பணம், பணம்னா அந்த பிளாக் மேஜிக். ரெண்டாவது இமோஷன்ஸ். என்ன மேடம்? இமோஷன்ஸ். மேடம் இங்க வாங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் தானே? 2 பேரும் 2 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கா, அவங்க இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, 2 பேரும் எப்பயாச்சும் ஏன்டா பொம்பளை பல கேட்டுருக்கீங்களா? ஏன் மேடம்? ஏன் நினைக்கிறீங்க? மதிக்க மாட்டாங்க. ஆம்பளை மதிக்க மாட்டாங்க. வீட்டில் கூட அப்பா கேட்பாங்க, பொம்பளை பத்தினா தலையை அடிச்சுக்கலாம். ஆமா இல்லையா மேடம்? குடும்பத்தில் பொம்பளை அந்த மாதிரி ஃபீல் கஷ்டத்தால வந்துருச்சு. இவளை படிக்க வைக்கணும், அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், வாழ்க்கை முறை அவளை பார்த்துக்கணும். ஆமா இல்லையா மேடம்? எஸ், இவங்களுக்கு சொல்லுவாங்க. எங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா கூட பார்க்க மாட்டாரு. ஆமா இல்லையா மேடம்? எஸ். ஆனா அவன் டார்ச்சர் வீட்டிலேருந்து, யார் வீட்டில்? ஹஸ்பண்ட். மேடம் தாங்க நீங்க ஓடி வந்தீங்க, தாங்க முடியல. ஆமா, வெளியே வரும்போது நம்ம பண்ணோம், சம்பாதிக்கணும், காசு இருக்கணும். அப்பா அம்மா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த அப்பா அம்மால சப்போர்ட் பண்ண முடியும்? எத்தப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க? எத்தப்பா நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்ப, நீ இஷ்டத்தை கல்யாணம் பண்ணிருப்ப, அவங்க சாபம் விட்டுருப்பாங்க. ஆமா இல்லையா மேடம்? வாழாப்பா வாழா வெட்டியா போகணும். எத்தப்பா நான் சொன்ன போன நீ ஆம்பளை கல்யாணம் பண்ணல, நீ சொந்தத்துக்கு போ, கிட்ட வராத போ. அது வந்து நடக்கும். ரெண்டாவது வந்து மேடம், பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ண சீரு சரி அவன்தான் சொத்து இருக்கும். நான் பண்ணிட்டேன், உனக்கு நகை போட்டேன். என்ன பண்றது? இனிமே வராத, ஒரு தேங்காய் அனுப்பிவிட்டேன் உனக்கு. ஒரு டோக்கன், பின்னால ஒரு பெட்டு, ஒரு ரூம்பு, ஜாமா அனுப்பிட்டேன். நீ இனிமே வராத, எல்லா சொத்தும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆமா இல்லையா மேடம்? அது அப்ப உள்ள கலாச்சாரம். இப்ப மாறிடுது. இப்ப வந்து மாறிடுது. இந்த மாதிரி கவர்மெண்டே போடுது ரூல்ஸ். யார் ரூல்ஸ் போட்டா? கவர்மெண்ட் இல்ல, எல்லாத்துக்கும் சமசம கொடுக்கணும். ஆமா இல்லையா மேடம்? எஸ். அவங்களும் மாறணும் தானே, அவங்களும் ஒரு குழந்தை தானே. கவர்மெண்ட் முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணு. ஆனா சில பேர் இல்ல, அதே இல்ல, இன்னும் கொடுக்க கூடாது, ஆம்பளை பேர்ல தான். ஆமா இல்ல மேடம்? இந்த பொண்ணு என்ன எத்தனை வாட்டி கூப்பிட்டு சொல்லுங்க, எத்தனை கூப்பிட்டு மேடம்? என்னன்னு கூப்பிடுங்க? எனக்கு ஒரு வேலை. ஆமா இல்ல மேடம்? நான் படிக்கணும். அப்பா வந்து இப்படிதான் கொடுக்குறாரு, தெரியாம கொடுக்குறாரு, தெரிஞ்சு கொடுக்குறாரு. தெரியாம யார் தெரியாம? ஆமா, இது கொடுக்குறாரு. ஒரே டாக்டர். ஒரு டாக்டர். உங்க எத்தனை பிள்ளை இருக்கு? உங்களுக்கு ஒரு டாக்டர். அப்பாவுக்கு ஒரு டாக்டர், அவன் ஒரு டாக்டர். எல்லாம் பண்ணி எப்படி பண்ணாங்கன்னா ஃபைல சொல்லி மன்னிப்புல ஒரு வேலை வந்துருக்கு அவங்களுக்கு. இதோ சொந்த கால் நிற்கலான்னு 8000 ரூபாய். அதுக்கு பிரச்சனை போடுவேன், கல்யாணம் நடிக்கலாம்னா அது ரூபாய் கிடைக்கப்படும். சார் என்ன சொல்றேன் சார், அதாவது எந்த நாட்டில் பிறந்தது முக்கியம் மேடம். இதில் பார்த்து தப்பு இல்லை சார். இல்லை, சமுதாயம் மாறணும், எல்லாமே ஏற்றுக்கணும். முடிஞ்சாக்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம். சும்மா எல்லாமே ஒரு ஒரு ஐயருக்கார் மேடம், நாய்க்கு வந்து பிஸ்கெட் போடுவார். காலை போகும்போது மேடம் இவங்க நாய்க்கெல்லாம் போடுவார் மேடம் பிஸ்கெட். நல்ல செய்யாது. நான் சொன்னேன் சார், சார் ஏழு இல்லை, அது அவங்க கர்மா கஷ்டப்படும், அவங்க கர்மா
சாப்பாடு போடாத, அவன் கருமத்தை அவன் உணரணும். நான் சார் சாப்பாடு தானே போடுறேன், அவன் வீடை கட்டி கொடுத்தா ஒரு மேலே சாப்பாடு போடுறேன் சார் அவனுக்கு. நாயகி பொழுது அவன் புண்ணியமாக தெரியுது, ஆனால் மனசில் போகிறதுக்கு வந்து அவன் கர்மா எனக்கு வந்துடும் கொடுக்கூடாது. அந்த மாதிரி தோட்டம் போட்டு வச்சிருக்காங்க. யாரு? சமுதாயம். பிலீஃப் சிஸ்டம். இந்தியாவில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க மேடம். எத்தனை பேர் 5 ஸ்டாரை சாப்பிட்றாங்க மேடம். என்ன மேடம்? 5 ஸ்டார் 4 பேர் போய் சாப்பிட்றாங்க 5 ஸ்டார் ஹோட்டலில். பில் எவ்வளோ சார் வரும்? பில் எவ்வளோ வரும்? 5,000. அவங்க எடுத்து சாப்பிட்ற ஒரு மாதம் 8,000. ஒரே நாளில் 5,000 சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நாளைக்கு காலைல வந்துடும். யாரு நம்ம? அதே தோசை, அதே இட்லி, அதான் நம்ம. ஆனால் ப்ரைஸ் வந்து 3-4 மடங்கு கூட. 4 பேர் தோசை நீ ஒண்டியா சாப்பிட்டு 5 ஸ்டார். எவ்வளோ பேர் கஷ்டம். 10,000 பேர் சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்படணும். 8 மணிக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும் மேடம். 6 மணிக்கு வரணும். ஒரு 10 சொல்லிட்டா சமையல் சாப்பிடணுமா? ஆமாம் இல்லை மேடம். அந்த காரியங்களில் வந்து ஒரு 10 இல்லைன்னா பெட்டே சாப்பிடாது. கஷ்டப்படுறாங்க சார். இதுதான் நீங்களாம் வெளியாகணும்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்ல எப்பயாச்சும் அவன் மேலே போன சம்சம் சொல்லி கேட்க சொல்லுதுங்களா? செத்து போன நல்லா நினைச்சு கொண்டு வேட இது மாதிரிலாம் நினைக்கும் போது சொல்லுது. அது ஆத்மா பேசுது. ஆனால் வெளியே என்ன பேசுது மேடம்? அந்த துன்பம் தான் யார் கஷ்டப்படுது? இந்த உடலும் இந்த மனமும். பாடி, மைண்ட் அண்ட் சோல். இதான் சார். இதனால எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதாங்கன்னா கேன்சரா மாறி வரும். எங்க கேன்சர் வரும்? நான் சொல்றேன். ஓன கொடுங்க. கேமரா கொடுங்க. இங்க கேன்சர் வரும், பிரஸ்ட்ல வரும், நெக்ஸ்ட் யூட்ரஸ்ல வரும், நெக்ஸ்ட் ஓவரிஸ்ல வரும். இதுதான் வரும். இதுமா இந்த ஜாமா தான் உங்களுக்கு பொம்பளை ஆக்குனது. பிரஸ்ட், ஓவரிஸ், யூட்ரஸ். அங்கதான் பல பிரச்சனை வரும் மேடம். ஃபைப்ராய்ட்ஸ், adenoids, PCOD, PCOS, fallopian tubes, breast lumps. இதெல்லாம் வரும். லேடிஸ்க்கு இமோஷன். ஆமாம்ல மேடம். ஏன் இங்க வரைக்கும் முடிப்பீங்க மேடம்? ஏன் இங்க வரைக்கும் முடிப்பீங்க? ஏன் சொல்லுங்க. I want to protect my family. ஆமாம்ல மேடம். ஆனா பிரேசில் போங்க. இங்க வரைக்கும் வரும் மேடம். மேடம் இங்க வரைக்கும் வரும். கீழே வரைக்கும் வரும். பேண்ட்ஸ் மேல வரைக்கும் போகும் மேடம். பத்தல உள்ளுக்கு எச்சரிக்கை ஜெயப்படும். நல்லா வெளியே வருது. இன்னும் காமிக்கிறாங்க. அது ஒரு கலாச்சாரம். அது எவனும் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்து மாதிரி சீனு போச்சாங்க. பாவம் ஜெல் போடுவாங்க மேடம். திரும்ப ஜெயல மேடம் சிலிக்கர் போடுவாங்க. உங்களுக்கு நல்லா மேல நிற்கிறேன். அது அந்த ஒரு கலாச்சாரம். என்ன பண்றது? இங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அதனால தான் பார்க்கறாங்க. பொம்பளை பேசும்போது முடிவாங்க. The shyness. Here you are feminine. You want to show any part of your physical body. அந்த ஊர்ல எவ்வளவு காமிக்கணும் அவங்க ஆசைப்படுறாங்க. நான் உண்மையை சொல்றேன். சூப்பர் போய் பேசுறேன். இந்த ஊர்ல என்ன சொல்றாங்க? Indian people are very feminine. They don't want to show anything. They cover themselves. தான் அதே ஒரு தாட் ஃபார்ம். ஒரு தாட் ஃபார்ம். இதெல்லாம் தான் மேடம் நம்ம லேசர் கேன்சர் மாறும். இமோஷன்ஸ். சரிங்களா? அந்த இமோஷன் காரணம் யாரு மேடம்? 10, 20, 30, 40, 50 யார் மேடம்? ஆம்பளைங்க. எவ்வளவு இமோஷன் உங்களுக்கு மேடம்? எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு 100, 200, 300, 400, 500% ஹஸ்பண்ட்ஸ் இமோஷன். அதான்
கொஞ்சம் தப்பு. ஏன் மேடம் இந்த தப்பு மேடம்? நம்ம ட்ரெயின் இந்த பூஜை பண்ண முடியாது, அந்த கோயில் போக முடியாது, இந்த கும்பாஷம் பண்ணாது, அதே தலைவலி. ஆமா இல்லையா மேடம்? அதுக்கு ஒரு மருந்து சாப்பிடுறீங்க. கோயில் போனோம், கும்பாஷம் போக முடியும், இது பண்ண முடியல, அது பண்ண திருப்பி மருந்து சாப்பிட வரக்கூடாதுன்னு மேடம். வெரி குட் மேடம். ஆனா எல்லாமே இந்த மாதிரி இருக்காங்களா? ஆனா எந்த கோயில் உள்ளது உங்களுக்கு? எந்த கோயில் இறைவன் படிச்ச உடம்பு இறைவன் இருக்க வேணும். எப்படி போக முடியுமா உங்களுக்கு? மாதவன் போக முடியுமா உங்களுக்கு மேடம்? அப்புறம் எங்க மேடம் இறைவன் இருக்காரு? மேடம் எத்தனை குடும்பத்துல அந்த லேடிஸ் இருங்க, அந்த லேடிஸ் பீரியட் வந்தாக்கா சமையால கூட போக முடியாது. அந்த ரூம்ல உட்கார் கிட்ட போவாரு. ரூல்ஸ் இருக்காங்க மேடம். சரி, 3 மாசம் ரத்தம் போகுது, என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் தான். கோயிலுக்கு போகக்கூடாது, கடை வர மாட்டாரு, அம்மாட்ட வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. நீங்க போகக்கூடாது மேடம். நீங்க அம்மன் போகக்கூடாது. அது ஒரு பொம்பளை தானே, அவளுக்கு பெரிய வராது மேடம். அவன் மெனப்போஸ் மெனப்போஸ் கல்ல மேடம். மெனப்போஸ் வந்தா அங்க போக முடியும். எந்த கோயில் போக முடியும் மேடம்? சாதரி மேடம். மெனப்போஸ் போக முடியும், அங்க போக முடியும். நீங்க போகலாம். அவங்களுக்கு வந்து பீரியட் வரல, ஐடோல மட்டும் போகலாம். அப்படி நம்ம நாயகம் நீங்களும் ஒரு சொந்தமா ஒரு கோயில் தயாரிக்க இருக்கணும். இல்லை மேடம்? லேடிஸ் ஒரு கோயில் தயாரிக்கணும். லேடிஸ் மட்டும் தான் போகணும். லேடி தான் எப்போ வேணும் போகலாம், திரும்ப போகணும். நீங்க உங்க நண்பராக எல்லா பொண்ணு காசு போடுவோம், பெரிய கல்வி லேடிஸ் நண்பர் என் வேலூர் எல்லாம் கொடுங்க. எல்லா லேடிஸ் போடுவாங்க. எப்போ வேணுமா போகலாம். எப்போ அங்கே வந்தாக்கா மேடம் இங்கே போடுங்க, அங்கே வந்தாக்கா பெரிய பெரிய வரக்கூடாது போடுங்க மேடம். நான் எழுதி கொடுக்குறேன். ஒரு கோயிலை கட்டிங்க. உள்ள போனோன்னா இப்போ வர்றது ரத்தம் ஃபுல்லாக எல்லாம் கிடையாது. நீ கட்டுங்க, கட்டப்பட்டு போங்களால ஏன் முடியாது? ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிங்க, நேர்மையை செய்யுங்க மேடம். காசு எடுக்க கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது. செய்யுங்க, ஆரம்பிங்க. இந்தியன் லேடிஸ் ஆஃப் வேலூர் ஆஃப் பிளானிங் டு மேக் லேடிஸ் ஒன்லி டெம்பிள். என்ன மேடம்? இருங்க, லேடிஸ் ஒன்லி டெம்பிள். அந்த டெம்பிள் போதுங்க சாரி மட்டும் தான் பார்க்கணும், அது ஒன்றும் இருக்குது மேடம். சாரி மட்டும் தான் போட்டுட்டு லேடிஸ் வி ப்ரே டு அவர் கல்ச்சர் போடுங்க மேடம். ஆஸ் வெல் டன் மேடம். ஆரம்பிங்க. இதான் பிளான். கோயில் இப்படி இருக்கணும். அவருக்கு போடுங்க, ஒரு ஹேண்ட் எடுக்கணும். அஞ்சு பேர் பாருங்க, காசு தான் பாருங்க. லேண்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும். லேண்ட் யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட். சிம்பிள் மேடம். லேடிஸ் ஒன்லி டெம்பிள். புதுசாக தான் லேடிஸ் பாலை ஊற்றக்கூடாது மேடம், தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா குடிக்கணும். அந்த பாலை குடிச்சுக்கோங்க. பண்ண முடியுங்க மேடம்? காமெடி ஆகுது, காமெடி ஆகுது. இறைவன் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன மேடம் இருக்கு? ஒரு பொம்பளை மேடம் நான் கிட்ட ஒரு பொம்பளை 2 வருஷம் பீரியட் ப்ளீடிங், 1 day 7 பேட்ச், ஒரு நாள் 7 பேட் பாய்ப்பாங்க. என்ன மேடம்? நாளை கொழுது ஒரு ஆத்மா வருது, ரத்தத்தை குடிக்கும். என்ன சொன்னீங்க? என்னது? அதை மாத்துங்க, அதை மூலம் மாத்துங்க. மாத்திரம் மாறி வரும். 2.5 years every day 7 patch bleeding. எந்த கோயில் போவாங்க மேடம்? யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டு போய் பாருங்க. விமன்ஸ் ப்ராப்ளம் போய் பாருங்க. இவ்வளோ வீடியோ போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ப்ளீடிங். சரி, ஆம்பளைங்க இருக்கீங்க, கையில் வந்து கட்டு ரத்தம் வருது, என்ன பண்ணுவீங்க? கையில் ரத்தம் வருது, என்ன பண்ணுவீங்களா? வைக்க முடியுமா மேடம்? ரத்தம் போகுது மேடம். எந்த ஆம்பளையாவது பொம்பளோட க்ளீன் பேட் பார்த்துருக்கீங்களா? It's your wife, could be your mother, could be your sister,
could be a wife, could be a daughter. நான் சொல்ல மாட்டேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அந்த ரத்தத்தை எப்படி திரும்பி ரத்தத்தை வரணும்னு அம்மா the blood is going on. ஒரு பையன் இருக்கா மேடம் ரத்தம் வந்தா நீங்கள் வர சொன்னாங்க தலை சேமி 3 மாசம் ரத்தம் ஏற்றணும் செத்து போயிடுவோம் இல்லை ரத்தம் வந்து உருப்படி ஆகல ஆழ்ந்த முறை போனோம் 3 மாசம் ரத்தத்தை ஏற்றணும் ஒரு மாசம் வந்து 3000-4000 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரத்தத்தை யாராவது கொடுத்தாங்க ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா ரத்தத்தை வாங்கணும் ஹாஸ்பிட்டல் ஃபார் லைஃப் அப்பா வர சொல்லி சேலம் ஆமா சேலத்து வந்தாங்க அங்கேருந்து வந்தாங்க அவங்க ஒன்றும் செய்ய முடியாப்பா அவங்க அப்பா பையன் அப்பா வரணும் அங்கேருந்து ஒரு கேர்ஸ் வருது அந்த கேர்ஸ் போனால் தான் ஏதோ மாறி வந்து நான் சொன்னேன் இங்கே வராங்களா திருச்சி வராங்க ரைட் இல்லை அவர் வேலை எதையா முக்கியம் பண்ண மாட்டாங்க ஆமா ஆனால் இது மாசமா 3000 போதும் மேடம் என்ன பண்ண போறாங்க எப்படி நிற்க பண்ண போறாங்க வந்தாக்கா அந்த அந்த கேர்ஸ் விளையாடுற பிறகு மேபி சம்திங் வச்சு நான் கேரண்டி பண்ணல நீங்க முதல்ல வாங்க எல்லாம் போன பிறகு நல்லா ஆகும் அதான் சொல்றேன் சரி மேடம் அந்த மாதிரி யாரும் கைத்தல் பண்ணி இன்னைக்கு மட்டும் புதுசா வந்திருக்கோம் கை தூக்கு பார்க்கலாம் இன்னைக்கு மட்டும் எல்லாரும் அப்ளிகேஷன் வாங்கி கைட் பண்ணி கொடுத்தீங்களா புதுசா வந்திருக்கவங்களாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு ஆல் அஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுப்போம் சரிங்களா ஏற்கனவே கிளாஸ் வந்திருக்கிறவங்க அஃபர்மேஷன்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க அவங்களுக்கு கிடையாது புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓகே எல்லாத்துக்கும் நீங்க ஒரு வார்டு கிடைக்கும் நீங்க என்ன வாங்க சார் எல்லாருக்கும் நீங்க ஒரு வார்டு கிடைக்கும் சரியா இந்த வார்டை வச்சு நீங்க ஹீல் பண்ண போறீங்க எல்லா வலிக்கும் ஆனா எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வார்டு கொடுக்கும் இந்த வார்டை வச்சு தான் நீங்க